இந்தியா மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கு இடையே இதுவரை இருந்த நட்பு இப்போது ஒரு புதிய உயரத்தை எட்டியுள்ளது. இந்தியாவில் இருந்து திராட்சையும் வியட்நாமில் இருந்து டுரியன் பழமும் பரிமாறிக்கொள்ளப்படுவது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். வியட்நாம் அதிபர் டோ லாமின் இந்திய வருகையை ஒட்டி இரு நாடுகளும் தங்களது நட்பை இன்னும் வலுவான கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்தியுள்ளன. உண்மையில் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா முதலில் 2007ஆம் ஆண்டு வியட்நாமுடன் தான் தனது முக்கியமான கூட்டு ஒப்பந்தத்தை தொடங்கியது. பின்னர் 2016இல் இது இன்னும் விரிவான ஒன்றாக வளர்ந்தது. தற்போது இந்த பயணம் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்து தற்போது $16 பில்லியன் எட்டியுள்ளது. இந்த வர்த்தகத்தை வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் $25 பில்லியன் உயர்த்துவதே இந்த புதிய ஒப்பந்தங்களின் முக்கிய நோக்கமாகும். இதன் ஒரு பகுதியாக வங்கி, கல்வி, தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், கலாச்சாரம் மற்றும் பழங்கால ஏட்டு சுவடிகள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மொத்தம் 11 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. விவசாய துறையை பொறுத்தவரை இந்தியாவின் திராட்சை மற்றும் மாதுளை பழங்கள் வியட்நாமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. பதிலுக்கு வியட்நாமின் புகழ்பெற்ற டுரியன் மற்றும் பொமலோ பழங்கள் இனி இந்திய சந்தைக்கு வரவுள்ளன. இது தவிர இந்திய மருத்துவ நிறுவனங்கள் வியட்நாம் சந்தையில் தங்களது தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கான வழிமுறைகளும் எளிதாக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இந்தியாவின் UPI பண பரிவர்த்தனை முறை மற்றும் வியட்நாமின் அதிவேக பண பரிவர்த்தனை அமைப்பை இணைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். மேலும் எரிசக்தி பாதுகாப்புக்கு தேவையான அரிய வகை தாதுக்கள் மற்றும் நகர்ப்புற மேலாண்மை ஆகிய துறைகளிலும் இணைந்து செயல்பட இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு என்பது இந்த உறவின் மிக முக்கியமான தூணாகும். இரு நாடுகளும் இணைந்து ராணுவ தளவாடங்களை தயாரிப்பதற்கும் கூட்டு பயிற்சிகளை அதிகரிப்பதற்கும் கப்பல் மற்றும் விமானங்களின் வருகையை மேம்படுத்தவும் ஒப்புக்கொண்டுள்ளன. குறிப்பாக தென் சீன கடல் விவகாரத்தில் சர்வதேச சட்டங்களை பின்பற்றி அமைதியான முறையில் சர்ச்சைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கடல்வழி பயண சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். இந்தியா ஆசியான் வர்த்தக ஒப்பந்தமான ஐடிகா இந்த ஆண்டு இறுதிக்குள் புதுப்பிக்கப்படும் என்றும் இது ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் பொருளாதார பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக மாநிலங்களுக்கு இடையேயான மற்றும் நகரங்களுக்கு இடையேயான நேரடி ஒத்துழைப்பு மேம்படுத்தவும் இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது.